செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமித்ஷாவை பார்த்ததாகவும், இப்போ அமித்ஷாவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம் அந்த மாதிரியான நியூஸ் வருது. இது உண்மையா? கிட்ட ஆட்சி அதிகாரம் இங்கே இருக்கிற ஏஜென்சிலாம் கையில் இருந்தால் பாஜக என்ன வேணால் பண்ணலாம், கூட்டணி கட்சிகளை அடிச்சு தும்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் உங்களுக்கு கையில் இருக்கலாம், இங்கே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. இந்த மக்களோட மனநிலை நீங்கள் மாற்ற முடியும். ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை டெல்லி தலைமை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்றதுனால பிஜேபிக்கு என்ன லாபம்னு காட்டுறாங்க. உங்களோட ஆள் ஒரு ஆள் எங்க பக்கம் இருக்கு, நாங்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அதிமுகவோட பற்றியும் அதே போல தமிழக அரசியலை பற்றியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்க ஆள் ஒருத்தர் இருக்காங்களா, அந்த ஆளை நீங்களே வச்சுக்கோங்க. பிஜேபி மட்டும் தனியாக போனால் இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது. இப்போ ஏடிஎம்கே கூட போகிறனால தான் இந்த வரவேற்பு இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக டிஎம்கே. திமுக மற்றும் பாஜக இரண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட அந்த சவுத் இந்தியா கான்க்ளேவில் அண்ணாமலை பேசினார். திமுக 48% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ அண்ணாமலை யாருக்காக வேலை செய்கிறார்? அவர் ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். ஆமாம், மன நிம்மதிக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே அதிமுக வெளில போகிறவங்களாம் மன நிம்மதிக்காக அமித்ஷாவை தான் போய் மீட் பண்ணுவாங்க. அவர் யோகா கற்று தர்றாரு அமித்ஷாவை. எல்லாத்துக்கும் வழிவகை செய்து கொடுத்தது எங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி தான். வணக்கம் ப்ரோ. வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை பார்த்ததாகவும், இப்போ அமித்ஷாவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம் அந்த மாதிரியான நியூஸ் வருது. இது உண்மையா? ஆக்சுவலாக இங்கே நிறைய பத்திரிகைகள் இருக்காங்க. டெல்லியில் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். தமிழ்நாட்டில் எந்த பிஜேபிக்காரருக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கணும். அதே போல் பாஜக டெல்லி தலைமைக்கு ஒரு கோபம் அதிமுக மேலே இருக்குது. என்னென்னா, நம்ம சொன்னால் கேட்க மாட்டுறாரு எடப்பாடி. 2024 தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி விட்டு போனார். அதன் பிறகு கூட்டணிக்கு நம்ம வர வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சியில் தர்மயுத்தம் ஓபிஎஸ் நடத்தினார். நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓபிஎஸ் பக்கம் போனாங்க. அப்படி போகும்பொழுது கொஞ்ச நாள் கழித்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, அதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸே அந்த நபரோட பேரை சொன்னார். அதன் பிறகு ஓபிஎஸோட நிலைமை உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். இப்போ அதிமுக கரை வெட்டி கூட அவரால் கட்ட முடியாது. அதிமுக கொடியை முன்னாடி வச்சுக்கிட்டு போக முடியாது. அவரோட நிலைமை அந்த அளவுக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது. தனித்து பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். இதெல்லாம் யாரை பேச்சு கேட்டு? அதிமுகவை எதிர்த்து, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து. இப்போ அதே தான் அதிமுகவில் நடக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் யாருடைய பேச்சையோ கேட்டுட்டு நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும்னு ஒரு விஷயத்த சொல்றார். சரி, நம்ம ஒன்றிணையலாம், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். சரி, ஓபிஎஸ் வராரு, டிடிவி தினகரன் வராரு. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வரும்போது என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நான் உள்ளே வரமாட்டேன். சசிகலா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லெட்டர் பேர்ல அதிமுக பொதுச் செயலாளர்னு அவங்க உள்ள வராங்க. அப்ப யாரு பொதுச் செயலாளர்னு ஒரு கேள்வி வருது. ஓகேவா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் அதிமுக நேரம் பல துண்டுகளாக சிதறி இருக்கும். அவரு தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுது அந்த கட்சியை சசிகலா ஒரு பக்கம் சிறைக்கு போயிட்டாங்க. டிடிவி தினகரன் இருந்தார். இருந்தாலும் அந்த கட்சியை தனியாக கொண்டு அதுக்குன்னு ஒரு தலைமை, அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு நான் தான் தலைமை, நான் தான் பொதுச் செயலாளர். எம்ஜிஆர் திமுகவில் பிரிந்து எப்படி அந்த கட்சி ஒரு புது கட்சி ஆரம்பித்து பொதுச் செயலாளர் ஆனாரோ, எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானி ஜேனுகின்னு வந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரோ, அதே பாணியில் எடப்பாடி பழனிசாமி ஆனார். அதுக்கு 1% குறையில்லை. அதுவும் பிஜேபி என்ற ஒரு சூப்பர் பவர். ஓகேங்களா? லைக் எல்லா கட்சியும் கண்ட்ரோலில் வைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த கட்சியை கண்ட்ரோலில் வச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவர் சசிகலா அவர்கள் உள்ள வராங்க, பொதுச் செயலாளர் பதவி அவங்களை கொடுங்கன்னா கொடுத்துருவாரா?
கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? அப்போ வந்து எல்லாரும் வந்து எல்லாரையும் வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது சாத்தியமில்லாத ஒண்ணு. அந்த சாத்தியமில்லாத ஒன்றை பிஜேபி பின்னாடி இருந்து யார் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க? யார் இந்த மாரி செங்கோட்டையன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில பேர் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணாமலை இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை இருக்கலாம். அண்ணாமலை சொல்லி வந்து செங்கோட்டையன் பேசுவாரான்னு கேட்டா பேச மாட்டார். ஆனா அண்ணாமலை சொன்னா வந்து ஓபிஎஸ் கேட்பாரு, டிடிவி தினகரன் கேட்பார். இப்ப என்டிஏ கூட்டணியிலிருந்து அந்த இருவரும் வந்து வெளிவதற்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா தன்னிடமிருந்து அந்த பாஜக தலைவர் என்ற பதவியை பறிச்சு நயினார்ட்ட கொடுத்தது எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலைக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. இருவரும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரே சமூகத்தில் வந்து இருபெரும் தலைவர்கள்லாம் உருவாக முடியாது. ஒரு சமூகத்தில் வந்து ஒரு தலைவர் தான் இருக்கணும். அது எந்த கட்சி வேணா இருக்கட்டும், ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். இப்போ வந்து அதிமுக என்ற கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் அவர். அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து என்ன யோசிப்பாங்க? அவர் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு யோசிப்பாங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுத்தால் அது எப்படி மாறும்னா இவரை டம்மி ஆகிற மாதிரி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இதை வந்து டெல்லி தலைமைக்கு வந்து புரிய வைத்து அதன் பிறகுதான் வந்து கூட்டணி இணைந்ததாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக பாஜகவில் தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் பேசும்போதே வந்து தெரிகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அண்ணாமலை வந்து எந்த மோட்டிவ்ல வந்து இந்த கூட்டணியை உடச்சு விட்றாரு, பிரிச்சு விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகளில் வந்து அதை பற்றி நியூஸ் வந்தது. நேற்றைய தினம் கூட வந்து அந்த சவுத் இந்தியா கான்க்ளேவ்ல அண்ணாமலை பேசினார். திமுக வந்து 48% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்காங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ வந்து அண்ணாமலை யாருக்காக வேலை செய்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுது. கூட்டணி வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு தான் கூட்டணி, ஓகேவா? திமுகவுக்கு எதிராக அந்த கூட்டணி உடச்சு விட்றீங்க. இன்னொரு பக்கம் நம்ம வந்து வெற்றி நாம தான் என்னதான் ஒரு அரசியல் தலைவர் வந்து தோல்வி மனநிலையில் இருந்தாலும் லைக் எப்பயுமே பாசிட்டிவாக பேசணும். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஆனால் அண்ணாமலை நேற்று நீங்கள் பேசுனதை பார்த்துருக்கலாம், பத்திரிகை செய்திகள் அது எப்படி வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு. செங்கோட்டையன் அப்படி பேசினார்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னாடி வந்து குருமூர்த்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ குருமூர்த்திக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தர்மபுரம் நடத்த சொன்னது வந்து ஓபிஎஸ் நடத்த சொன்னேன். ஓபிஎஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், குருமூர்த்தி சொல்லி தான் நான் செஞ்சேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொன்னார் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில். சொன்னேன். ஸோ என் ஆள் ஒருத்தவனையே வந்து நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வெளில தூக்கிட்ட அப்படின்னு வந்து ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ஒரு கோவம். ஸோ இப்போ உன் கட்சியை உடைக்கிறேன் பாரு, உன் கட்சி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சசிகலா ஆதரவாளர். ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து அவர் ஆக்சுவலாக எந்த கட்சியில் இருக்காருன்னு எனக்கு தெரியல, ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறார். இப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகளே இருந்து கொண்டு உள்துறை அமைச்சர் எப்படி வந்து நீங்கள் செங்கோட்டையன், அதாவது என் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு உங்களை சந்திக்க வராங்க, உங்களுக்கு தெரியும், அது என்னை கேட்டால் நீங்கள் அனுமதி கொடுக்கணும், ஓகேங்களா? அப்போ என் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் நீக்குவேன், நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, மீட் பண்ணுறீங்க. அது வெளியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து அதை எப்படி பார்ப்பாங்க? இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எப்படி பார்ப்பாங்க? பத்திரிகைகள் வந்து அதை எப்படி எழுதும்? இங்கே இருக்கிற சமூக வலைதளங்களில் வந்து அது எப்படி வந்து தவறாக பரப்பப்படும்னு ஒரு கேள்வி வருது. அப்போ எல்லாத்துக்கும் வந்து வழிவகை செய்து கொடுத்தது எங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி தான். அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது செங்கோட்டையன் அவர்களை வந்து பேச சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொன்னது ஆடிட்டர் குருமூர்த்தி தான். அது என்னென்னா எடப்பாடி என்ற அந்த பிம்பத்தை வந்து உடைக்கணும், அந்த தலைமையை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வீக் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாராம் குருமூர்த்தி. ஆனால் ஒரு செங்கோட்டையன் அவர்களை வந்து டக்குன்னு வந்து கட்சியிலேருந்து நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ நீக்குதுனால அந்த பிரச்சனை ஓஞ்சிச்சு. இப்போ செங்கோட்டையன் இருக்கிற இடத்துக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு இன்னொருத்தவங்க கூட வரலாம். ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியார். இதை வந்து டெல்லி தலைமையும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்எல்ஏ, இவர் எடப்பாடி பழனிசாமிலாம் மூத்தவர். அப்படி ஒருத்தவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டால் வந்து யாராக இருந்தாலும் அதை பண்ணி தான் ஆகணும், கட்சியிலிருந்து நீக்கி தான் ஆகணும். அப்போ குருமூர்த்தியும் அண்ணாமலையும் சேர்ந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி எழுது. அவருக்கு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயமாக செயல்படுகிறார், பாஜகவோட கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது இன்னைக்கு நேற்று நடக்கல. இது வந்து பாஜக அதிமுக கூட்டணி வைத்ததே இந்த கட்சியை வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள் சில பேர் வந்து டெல்லிக்கிட்ட பேசியிருக்காங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா
கீழே வந்து தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்க பாஜக கூட, ஓட்டா கன்வெர்ட் ஆகுது. இது வேற மாதிரியாக திரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. டெல்லியில இருக்கிற தலைவர்களும் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிலைமை வந்து எப்படியே நீதிச்சா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியில் வந்து இருக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். என்னோட கட்சியில இருந்து நான் ஒருத்தரை நீக்கிறேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸா நீங்க கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி நம்ம மெஜாரிட்டி எங்க இருக்கு அப்படின்னு தானே முடிவு எடுக்கணும். இப்ப அமித்ஷா அவர் செங்கோட்டையனை பார்க்க ஒத்துக்கிட்டது வந்து இப்போ அண்ணாமலை வந்து அப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோ, ஆ. பாஜக தலைமைக்கு எதிராக பேசுறாரு. ம். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கு. கூட்டணியில் இருக்கும்போது அண்ணாமலையை வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி பார்த்து பேசுறாரு. ம். கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அண்ணாமலையை. அப்போ டெல்லி தலைமை வந்து அண்ணாமலை எப்படி பார்க்கும், எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்கும்? ம். கூட்டணியில் இருக்கீங்க, இருக்கும்போது நாங்கள் அண்ணாமலையை நீக்கிறோம், நீங்கள் எப்படி வந்து மீட் பண்ணலாம்? ம். அப்படி ஒரு கேள்வி எதுவும் இல்லை. ம். அப்போ வந்து உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இங்கே இருக்கிற வந்து ஏஜென்சிலாம் கையில் இருந்தால் பாஜக என்ன வேணால் பண்ணலாம், ம். கூட்டணி கட்சிகளை வந்து அடித்து தும்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை இருக்காங்க. அந்த மனநிலை வந்து ஆக்சுவலாக வட மாநிலத்தில் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற வந்து எல்லா எம்எல்ஏக்களும் உங்களுக்கு கையில் இருக்கலாம், இங்கே எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற மக்களை வந்து நீங்கள் வந்து விலைக்கு வாங்க முடியாது. இந்த மக்களோட மனநிலை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ம். எப்பொழுதுமே இந்த மக்களோட மனநிலை வந்து நியூட்ரலாக இருக்கும். சாதி மதத்தை கடந்து இங்கே 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 சாதி இருக்குது, மதம் இருக்குது. சாதி ஆக்சுவலாக இங்கே சாதி தான் வந்து மதத்தோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ம். அதனால தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் வந்து ஊடுருவ முடியல. ம். ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இங்கே நியூட்ரலாக இருக்கிற வாக்குகளும் ரொம்ப அதிகம். இங்கே படித்தவர்கள் மிக அதிகம். ம். ஓகேங்களா? இப்போ நானும் நீங்களும் வந்து அப்படி யோசிக்க மாட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தோம், நீங்கள் வந்து இந்து. ம். நாம வந்து இப்போ நீங்கள் என்னை கூப்பிடும்போது வந்து நீங்கள் என்னை பார்த்து அப்படி கூப்பிடவும் இல்லை, நான் அப்படி வரவும் இல்லை இந்த ம். இன்டர்வியூக்கு வரும்போது. ஆமா. ஓகேங்களா? ம். ஆனால் பாஜக நினச்சிருக்கு, நம்ம அந்த மாதிரி ஒரு சாயத்தை அங்கே பூசலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டே இருக்கிறாங்க. ம். ஒரு பக்கம் வந்து கூட்டணி வச்சுப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அங்கே சொல்லுவார். ம். அதன் பிறகு வந்து அண்ணாமலையும் அதை சொல்லுவார். அதன் பிறகு வந்து நான் வந்து என் கட்சிக்கு எதிராக எனக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்கள வந்து நான் கட்சியை விட்டு நீக்கிறேன், நீங்கள் போய் அவங்களுக்கு டைம் கொடுத்து பார்க்குறீங்க, ம். இதை வந்து நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சிம்பிளாலாம் எடுத்துக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பார், கன்சிடர் பண்ணுவார். இப்போ கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கூட்டணி உடையாது, பட் கொஞ்சம் வார்னிங் கொடுப்பாரு, இது பண்ணுறது சரியில்லைங்க, ம். நீங்கள் வந்து வட மாநில அரசியலை வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ம். நிதிஷ்குமார் பீகாரில் இருக்காரு, ம். பீகாரில் போயிட்டு நீங்கள் அதை சொல்லலாம், நிதிஷ்குமாருக்கு நாங்கள் தான் வந்து அடுத்த சிஎம் கேண்டிடேட் நிறுத்தோம்னு பாஜக சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து அதை சொல்லக்கூடாது, ம். அதை சொல்லவும் முடியாது. ம். உங்கள் பொசிஷன் எங்கே இருக்குது, நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ், ம். ஓகேங்களா, உங்களுக்கு கட்சியோட கட்டமைப்பு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ம். ஓகேங்களா, இப்போது பாஜக இல்லாமல் அதிமுக தனியாகவும் நிற்கலாம். ம். ஓகேங்களா, அதையும் தாண்டி சரி எங்களுக்கு கூட்டணி முக்கியம் சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை விட்டு தந்து வந்து அதிமுக கூட்டணியில் நின்றுருக்கு. அதை வந்து பாஜக டெல்லி தலைமை வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் வந்து புரிஞ்சுப்பாங்க. கூட்டணி உடைமை உடையாதுன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முடிவு செய்யணும். அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டெல்லி தலைமையும் அப்படி விடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்துன்னு நினைக்கிறேன். நேத்து பேசும்போது சொல்லியிருக்காங்க, இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏடிஎம்கோ சுரண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த செங்கோட்டையன் இஷ்யூவை கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் என்ன சுரண்டிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லை, அந்த கமெண்டே தப்பானது. கட்சியிலேருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க, ஸோ போயிட்டாங்க, நான் நீக்கிட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு. சுரண்டி இருக்காது. அந்த ஆக்சுவலாக அந்த இயக்கத்தை வந்து அதிமுக வந்து காப்பாற்றினதே வந்து எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ ஓபிஎஸ் அவர்களிடம் வந்து பொதுச் செயலாளராக விட்டுருந்தா வச்சு அவர் வந்து பாஜகவோட கட்சி அணைச்சிருப்பார். ஆனால் ஓபிஎஸ் என்ன பண்ணார், சாரி இபிஎஸ் என்ன பண்ணார், டோட்டலாக வந்து அதுக்கு அகைன்ஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 21 எலெக்ஷனில் வந்து யாருமே பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து கட்சியை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கள் பயப்படுறாங்கன்னா அப்புறம் பார்த்தாங்க. இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இதுக்கு பின்னாடி இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வரும்போது பிஜேபி கூட்டணியில இருக்கு. கூட்டணியில இருந்து கொண்டே இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்றதுனால பிஜேபிக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, லைக் நம்மளுக்கு வந்து பயப்படுறாங்களா, நம்ம சொல்றதை கேட்குறாங்களா, காட்டுறாங்க உங்களோட ஆள் வந்து ஒரு ஆள் வந்து எங்க பக்கம் இருக்கு, நாங்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க.
அவங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றியும், அதிமுகவோட பற்றியும், அதேபோல தமிழக அரசியலை பற்றியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எங்க ஆள் ஒருத்தர் இருக்காங்களா, அந்த ஆள நீங்களே வச்சுக்கங்க. நாங்க ம். இன்னொரு ஆள போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் வந்து அதிமுக ரியாக்ட் பண்ணும். ம். இப்போ செங்கோட்டையன் போனாரு. முன்னாள் அமைச்சர் ஏ.கே. செல்வராஜ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ம். நியமிச்சாங்க. ம். மற்ற வேட்பாளர்கள் நியமிச்சாங்க. ம். சரி அதிமுக விட்டு போனா வந்து செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் எதிர்காலம் என்ன? எந்த கட்சிக்கு போவாரு? ம். பாஜகவுக்கு போவாரா? பாஜகவுக்கு போய் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எந்த சின்னத்துல நிப்பாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் கன்சிடர் பண்ணணும். இப்படி சந்திப்பதால் வந்து பாஜக தலைமைக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கூட அது வந்து புரியவே இல்ல. என்ன லாஜிக் இது? ஏன் வந்து அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க? ம். இப்ப நான் ஒரு கட்சி வச்சிருந்தா எனக்கு எனக்கு இயல்பாகவே கோவம் வரும். ம். அதே கோவம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். ம். ஓகேவா? எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த வந்து பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. மீண்டும் இந்த மாரி ஏதாவது நடந்ததுன்னா, லைக் அது வந்து கொஞ்சம் வீரியமா ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மக்கள் ஆதரவுன்றது ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா. அப்ப கடந்ததுல எதிர்க்கட்சியா செயல்படல அப்படின்னு கூட விமர்சனங்கள் இருந்தது. நாங்களே கூட பேசியிருக்கோம் அத பத்தி. ஆனா மக்கள் மத்தியில வந்து எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இது வந்து இவங்களுக்கு உறுத்துதா? இப்போ பிஜேபி மட்டும் தனியா போனா இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது. இப்போ ஏடிஎம்கே கூட போறனால தான் இந்த வரவேற்பு இருக்கு. இத வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா டிஎம்கே. ஆக்சுவலா இந்த மாரியான ஒரு சலசலப்பு வர வேண்டும் அப்படின்னு தான் பாஜக எதிர்பார்த்தது. ம். எதிர்பார்த்து அத வந்து திமுக யூஸ் பண்ணிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல வந்து திமுக மற்றும் பாஜக 2ம் வந்து ஒரே நேர்கோட்டுல ம். பயணிக்கிறாங்க. ம். ஒரு பக்கம் வந்து அமித்ஷாவ போய் மீட் பண்றாரு. இன்னொரு பக்கம் சேகர் பாபு வந்து ஐசியூல இருக்குன்னு சொல்றாரு. ம். அவரு உதயநிதி வந்து இப்படி சொல்றாரு. ம். ஓகேங்களா? ஸோ பாஜகவுக்கு நன்றாக தெரியும். இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணா, அது திமுகவுக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ம். அப்படி இருக்கும்போது இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து திமுகவோட சேர்ந்து பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே நினைக்கிறீங்கல்ல. ம். இப்ப என்னாலயும் நினைக்க தோணுது. ஆமா. அதுக்கு ஏன் இடம் கொடுக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இந்த கூட்டணி வைத்ததே வந்து அதிமுக வந்து லைக் இந்த மாரி வந்து கபாலீகரம் செய்தது தானே? கபலீகரம் செய்தது தானா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ம். ஏன் வந்து ஆ நீங்க வந்து செங்கோட்டையன சந்திக்கணும். இப்ப நீங்க செங்கோட்டையன சந்திக்கணும்னா கட்சிய விட்டு நீக்கிறேன். ம். பொதுச் செயலாளரா வந்து என்ன ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும். ம். அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அவர் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவ போய் சந்திச்சிருக்காரு. ம். செங்கோட்டையன் அவர்கள். ஆமா. மன நிம்மதிக்காக போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அப்ப அப்ப இனிமேலு அதிமுகலேருந்து வெளில போறவங்கலாம் மன நிம்மதிக்காக அமித்ஷாவ தான் போய் மீட் பண்ணுவாங்க. அவரு யோகா வந்து கத்து தர்றாரு அமித்ஷா அவர்கள். ம். அதனால வந்து அவர போய் மீட் பண்றாங்க. ஸோ, அதனால வந்து இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் சர்ச்சையா ஆயிடுச்சு. இங்க இருக்கிற நெறைய தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட நெறைய ம். மூத்த தலைவர்கள் வந்து யாரும் அத விரும்பல. ம். வானதி சீனிவாசன் ஆகட்டும், அதேபோல தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், ம். அதேபோல நயினா நாகேந்திரன் தலைவரா இருக்கட்டும், யாருமே வந்து இந்த மாரியான விஷயங்கள நம்பல. ம். இன்னும் வந்து அந்த கட்சி தமிழக பாஜக வந்து 2 அணியா செயல்பட்டு இருக்குது. ம். ஒண்ணு வந்து அண்ணாமலை அணி, இன்னொன்னு நயினா நாகேந்திரன் ம். அணி அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு இருக்கு. இன்னுமே அ ஒரு எப்படி சொல்றது? அந்த நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கல. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ புதுசா இப்போ காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டாரு. ம். அதுக்கு முன்னாடி அழகிரி இருக்கார்ல. ம். கே.எஸ். அழகிரி. ஆமா. அவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. ம். ஓகேங்களா? அப்படி வந்து நம்ம வந்து ஆஃப் ஆயிடணும். ம். ஸோ இந்த மாரி வந்து அ உங்கள அந்த அந்த கட்சியிலிருந்து நீக்கினதே நீங்க அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி தான். ம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து இந்த மாரி விஷயங்கள்ல வந்து அண்ணாமலை வந்து தலையிடக்கூடாதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல கேள்விகளுக்கு உங்களுக்கு சிறப்பான பதில் குடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ம்.